ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகலியாஸ் ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காளான் பிரியாணி. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மஷ்ரூம் வந்துட்டு ஒரு 350 கிராம் அளவுக்கு நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சாலே போதும். அப்புறம் நம்ம சின்ன சின்னதாக பீஸ் போட்டுக்கலாம். அப்புறமா வந்துட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இடித்து வச்சுருக்கேன். அப்புறமா பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் அந்த நட்சத்திர பூ, பட்டை, லவங்கம், அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் சோம்பு. அப்புறமா நான் கூடவே வந்துட்டு கொஞ்சம் பேபிகார்னும் போட போகிறேன். ஸோ நான் ஒரு பேக்கெட் பேபிகார்ன் வாங்கி வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கூடவே புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. கூடவே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படும். அதை நம்ம செய்யறப்போ என்னென்ன சேர்க்குறதுன்றதை பார்த்துடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மஷ்ரூம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சிருக்கேன். ஒரு மஷ்ரூமை 4 பீஸாக போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப சுருங்கும், அதனால சைஸ் ரொம்ப சின்னதாக போயிடும். பேபிகார்னையும் இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்த்துக்கலாம். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். கூடவே கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அப்போதான் கொஞ்சம் குக்கரில் அடியில் ஒட்டாமல் வரும். ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடான வாட்டி இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். லேசாக நல்லா வறுத்த வாட்டி வெங்காயத்தை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வதங்கின வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துடலாம். லைட் கோல்டன் கலர்ல டர்ன் ஆகுது. நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்க்கும்போது நீங்க கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துனீங்கன்னா ஈஸியா நல்லா வதங்கும் தக்காளி. அதனால கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. புதினா சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க பேபிகார்னையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மஷ்ரூமையும் சேர்த்துடலாம். மஷ்ரூம் நீங்கள் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். அது 1 ஸ்பூன் சேர்க்குறேன். குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசால் பொடி அது கொஞ்சம் சேர்க்குறேன். இது காரமாக இருக்குது, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
1 ஸ்பூன் வந்துட்டு கர்ட் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் இந்த டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஊறி இருக்கு. ஸோ நான் தண்ணி வந்து எவ்வளவு சேர்க்க போறேன்னா அதுல 2 மடங்கு அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போறேன். 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போறேன். ஆல்ரெடி வந்துட்டு நான் தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு வாட்டி நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரமும் கூட நீங்க பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்த வாட்டி அரிசி ஏன் சேர்க்கிறேன் அப்படின்னா அரிசி வந்துட்டு நல்லா நீளமா இருக்கும் ரைஸ். அதுக்காக தான் நார்மல் ரைஸா யூஸ் பண்ணிருக்கேன். உப்பு காரம் எல்லாம் ஒரு டைம் டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாவது பத்தலைன்னா போட்டுட்டு நம்ம குக்கர் நல்லா மூடி வச்சிடலாம். 3 விசில் வர வரலும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் ஃபுல்லாக போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருக்குது. நம்ம நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருக்குது. மஷ்ரூம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஃபுல்லாக நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்றதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. திரும்பவும் நம்ம வேற ஒரு வீடியோல ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கலாம்.